மக்கள் வந்து இனி ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஷாப்பிங் சென்டர்ல போயோ இல்ல பெரிய மால்ல போயோ பண்ணதுக்கான நேரம் இல்லை. எப்போ இது எல்லாமே அமெரிக்கால தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த அமேசான் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகுது. ஆர்டர் பண்ணா அடுத்த நொடியே வீட்டில் போய் கொடுக்கக்கூடிய, அதாவது ஆர்டர் பண்ணால் வீட்டில் போய் கொடுக்கக்கூடிய, அவங்கள தேடி கொடுக்கக்கூடிய இந்த முறை வந்து அமேசான் முதல்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நிறுவனம் வந்து இன்றைக்கி ஜொமேட்டோ ஸ்விக்கிலேருந்து எல்லாத்துக்குமான அடித்தளம் வந்து அமேசான் தான். அப்படி அமேசான் கொண்டு வரும்போது திடீர்னு பார்த்தா அமேசான் வந்து ஒரு சேல் ஆஃபர் கொடுப்பாங்க. பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், அங்கே வந்து நியூ இயர் ஆஃபர், கிறிஸ்மஸ் ஆஃபர் அப்படின்னு ஆஃபர் கொடுக்கும்போது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட உலகம் முழுமைக்கும் 10 கோடி பேர் வந்து இந்த அமேசான் ப்ராடக்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ சைட் வந்து ஹேங் ஆகுது. அமேசான் வந்து திடீர்னு ஒரு அமேசான் செயலி செயல்படவில்லை அப்படின்னு செய்தி வரும். அப்போ அமேசான் யோசிக்கிறான், இவ்வளவு பெரிய நிறுவனம், உலகம் முழுமைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆனால் நம்மளால அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியல. ஒரே நேரத்தில் எல்லாரும் இந்த செயலியை பயன்படுத்தும் போது, இந்த ஆப்பை பயன்படுத்தும் போது ஆப் வந்து ஹேங்க் ஆகுது, அதை பயன்படுத்த முடியாமல் போகுது, சைட் வந்து மொத்தமாக இல்லாமல் போயிடுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000 கோடி, நம்ம ஊர் காசுக்கு இந்தியன் ருபீஸ் 10,000 கோடி ரூபாயை செலவு பண்ணி உலகம் முழுமைக்கும் மிகச்சிறந்த இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை ஒரு 18,000 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நடந்த ரிசர்ச்சில் உருவானது தான் இந்த கிளவுட்.